ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான சாஜினி சிண்டேகா வைரல் வீடியோ அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் உண்மை கதை கிடையாது, பட் படத்தோடைய ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரியே இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சாஜினி அப்படின்ற ஒரு டீச்சருங்க, ரொம்ப இன்னசென்ட்டான டீச்சர். 365 நாளும் மாணவர்களுடைய நலனை மனசில் வச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. ஒரு நாள் தனக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அது இந்த சமுதாயத்துக்கு பிடிக்கலங்க. இன்டர்நெட்டில் வச்சு அந்த பொண்ணை என்ன அடிக்க முடியுமோ அடிச்சு கடைசியில் சாவடிச்சிட்டானுங்க கைஸ். அந்த பொண்ணுடைய டெட் பாடியை கூட கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த பொண்ணுடைய சாவுக்கு காரணம் யாரு அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு தரமான ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் சிங்கப்பூரில் ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. இந்த ஹோட்டலில் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த பார்ட்டியில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோயின் கலந்துக்கிறாங்க. ஹீரோனுடைய பேர் சாஜினி. இவங்க ஒரு சயின்ஸ் டீச்சராக இருந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில். டீச்சர்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு அஃபீஷியல் ட்ரிப்பாக தான் வந்து அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அந்த வகையில் இவங்கெல்லாம் ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் எல்லோரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோனுடைய ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்ட்டியில் நான் கலந்துருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் ஆசை இருக்குது, ஒரு வாட்டி குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நான் டாக்ஸிக் கணவன்லாம் கிடையாது, நீ மாடனாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஒன் டே தானே அப்படின்ற மாதிரி ஃபியான்சி சொல்கிறாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஃபோனை கட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அப்படி ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் கூட வந்த ஒரு டீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீச்சருக்கு வந்து ஃபோன் கால் வருது. ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது அப்போது ஹீரோயினோடைய வீடியோவை, அதாவது இப்போ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோவையும் தெரியாமல் செலக்ட் பண்ணி விட்டுறாங்க. மொத்தமும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் அப்லோட் ஆயிடுது. இவங்க சிங்கப்பூரில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒவ்வொரு குழந்தையோட பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பொண்ணு பையனுடைய சயின்ஸ் டீச்சராக இது, ஒரு சயின்ஸ் டீச்சர் பண்ணுற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே செம்ம காண்டாயிடுறாங்க. எல்லோரும் ஸ்கூலுக்கு வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டான இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஸ்கூலோட பேரை கெடுக்கிற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், எதுனாலும் நாங்கள் கண்டிப்பாக சரியான முடிவை எடுப்போம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோனுடைய தாத்தா அப்பா கிட்ட சொல்கிறாருங்க, இனி அவளை வீட்லேயே சேர்த்துக்க வேணாம் அப்படின்ட்டு. ஹீரோனுடைய அப்பா என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணா போயிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா தம்பி கிட்ட ஒரு செக்யூரிட்டி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனோட கையில் இருக்கிற மொபைலில் ஹீரோனோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து தான் அவன் டென்ஷன் ஆகி செக்யூரிட்டியை பலார்னு ஒரு அற விட்டுட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணி விடுறான். இப்போ ஹீரோனுடைய ஃபியான்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி டீமை வச்சு மொத்த வீடியோவையும் ரிமூவ் பண்ணுறாருங்க. 90% இன்டர்நெட்ல இருந்து ஹீரோனோட வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 10% ஒரு 3 வெப்சைட்ல இருந்து மட்டும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்ல, இதே உங்க ஃபியான்சியா இருந்தா சும்மா இருப்பீங்களா, இப்படி சொல்லுவீங்களா, ஒழுங்கா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போதே ஹீரோனுடைய அப்பாக்கும் ஃபியான்சிக்கும் கால் பண்ணா யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஸ்கூலுக்குன்னு கௌரவம் இருக்குது, ரெப்புடேஷன் இருக்குது, அதனால அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து ஹீரோனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, ஒரு இடத்துல தான் தங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோனுடைய அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் தெரியாதனமாக அப்லோட் பண்ணி விட்டாங்க இல்லையா சக டீச்சர், அவங்கள நான் ஹீரோனுடைய ஃப்ரெண்டுன்னே சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லோரும் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம 365 நாளும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்டுக்காக எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறோம், அது இல்லாமல் இந்த போலியோ சொட்டு மருந்து, அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நிற்கிறோம், எல்லாம் நம்ம யாரு, நம்ம உழைப்பு என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல, ஒரு நாள் தனக்காக என்ஜாய் பண்ணிட்டா போதுமே, யாருக்குமே பொறுக்காது அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஹீரோனுக்கு மட்டும்தான் பிரச்சனை. ஏன்னா அந்த வீடியோவில் தெரியறது ஹீரோயின் மட்டும்தான். அது ஒன்றும் ஆபாச வீடியோலாம் கிடையாதுங்க. சிங்கப்பூரில் ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு சாதாரண பார்ட்டி. ஹீரோயின் குடிச்சதுக்கு அப்புறம் வைபாய் ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடி இருக்காங்க. ரெண்டு பக்கமும் 2 பசங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. இங்கே ஹீரோயின் ஆடினாங்க அப்படின்றது பிரச்சனை கிடையாது, ஹீரோயின் என்ன ப்ரொஃபஷனில் இருந்துட்டு ஆடி இருக்காங்க அப்படின்றது தான் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இன்டர்நெட்டில் வர முக்காவாசி கமெண்ட்ஸ் ஒருத்தங்களோட ஒரு சைடை மட்டுமே ஜட்ஜ் பண்ணி போடுற கமெண்ட்ஸாக தான் இருக்கும். அந்த வகையில் ஹீரோயினுக்கு அந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோனுடைய ஃபியான்சி ஹீரோனை முறையாக பார்க்கறதுக்காக ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காரு. அப்போ ஹீரோன் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டை எடுத்துட்டு தான் ஃபியான்சியை பார்க்கறதுக்காக போவாங்க. இந்த மாதிரிலாம் நான் பொண்ணு பார்த்ததே கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல, சாரி நான் ஒரு சயின்ஸ் டீச்சர், பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணினேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது, பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வைபு நல்லா மேட்ச் ஆகுது. ஃபோட்டோவில் இருக்கிறத விட நீங்கள் நேரில் ரொம்ப அழகாக
அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபியான்சி சொல்கிறாரு. ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருக்கீங்க, ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோன் ஃபியான்சியை வந்து ஓகே பண்ணிடுறாங்க. ஹீரோனுடைய ஃபியான்சி பார்த்தீங்கன்னா பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க இருக்கிறாரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல, அவரும் ஃபோன் பண்ண கிடையாது. ஆல்ரெடி இன்டர்நெட்டில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப மன உளைச்சல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஃபியான்சி கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் எவ்வளோ முறை உங்களுக்கு கால் பண்ணேன், ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட வீடியோவை நான் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு, என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, உன்னால் எனக்கும் அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டபடி கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆல்ரெடி ஹீரோயின் வந்து மனவேதனையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபியான்ஸ் கிட்ட பேசினா ஏதாவது கொஞ்சம் வேதனை குறையும் அப்படின்னு நினச்சா அவர் மேலும் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நான் டான்ஸ் ஆட போனேன் அப்படிங்கும்போது நான் உன்னை மாடனாக இருக்க சொன்னேன், இந்த அளவுக்கு மாடனாலாம் இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறாருங்க. இப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலில் போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுகிறாங்க. அவள் எவ்வளோ நல்ல டீச்சர் தெரியுமா, நீங்கள் ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு அவளை வேலையை விட்டு தூக்குறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க, இது எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதாங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, ஹீரோயின் அதே இன்டர்நெட்டில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. இந்த மாதிரி என்னோட குடும்பத்தில் என்னை சேர்த்துக்கல, என்னோட ஃபியான்சி என்னை மதிக்கல, அதனால் நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் முழுக்க என்னுடைய அப்பாவும் என்னோட ஃபியான்சியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. கொலையோ தற்கொலையோ டெட் பாடி கிடைக்கணும் இல்லையா, ஆனால் டெட் பாடி கிடைக்கவே இல்லை. இது ஒரு போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ்காரங்க பல விஷயங்களில் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று, இந்த பொண்ணு போஸ்ட்டை போட்டுவிட்டு சாவாமல் எங்கேயாவது தலைமறைவாயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா குடும்பத்தினர்கள் வந்து அந்த பொண்ணை வந்து இறந்துட்டதாக வந்து கணக்கு காமிச்சிட்டு அவங்க வீட்லேயே எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு பல ஆங்கிளில் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு மிஸ்ஸிங் வழக்காக மாறுதுங்க. அந்த பொண்ணுடைய வாக்குமூலத்தை பார்த்தோம்னா என்னுடைய அப்பாவும் ஃபியான்சியும் தான் என்னோட சாவுக்கு காரணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வழக்கோடைய பிரைம் சஸ்பெக்டாக வராங்க. முதல்ல இந்த பொண்ணுடைய அப்பா விசாரணை பண்ணலான்னு போனால் அவர் ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டு இருக்காருங்க. போலீஸ் ஆஃபீஸர் போய் விசாரணை பண்ணனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எகத்தாளமாக தாங்க ஹீரோனுடைய அப்பா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூட வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு அவர் காலை தொட்டு வணங்கிட்டு, நீங்கள் யார் என்னன்னு எங்கள் மேடமுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, நாங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம், கேட்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் எந்த கேள்விக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேன்றாரு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் ட்ரிப்புன்னு சொல்லி அவளை அமுச்சு வச்சாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் அந்த வீடியோவை இன்டர்நெட்டில் போட்டு விட்டா. ஸோ அவளுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருந்தவங்க தான் வந்து அவளுடைய சாவுக்கு காரணமாக இருக்க முடியும். சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது தான் பொண்ணு காணோம் இல்லை இறந்துட்டா அப்படின்ற எந்த ஒரு மனவேதனையுமே இல்லாமல் தான் ஹீரோனுடைய அப்பா வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பட் அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் இருக்குது கரெக்டாக. இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஹீரோனுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்கிறாங்க. அதனால் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது எல்லோருமே ஹீரோனை பற்றி பாசிட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை பற்றி நெகட்டிவாக பேசுறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும்தாங்க இருக்குது. ஹீரோயின் ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான ஒரு டீச்சர் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோனுடைய இன்டர்நெட் போஸ்டெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணு கூட தான் வந்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஏதாவது லீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்பாவது சண்டை கட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த சண்டை காரணமாக நீ தான் வந்து ட்ரிகர் பண்ணியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க நாங்கள் சும்மா ஜாலியாக எப்பாவது சண்டை போட்டுப்போம், அதை வச்சு நான் தான் குற்றவாளின்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. கரெக்டாக ஹீரோனோட ஃபியான்சி கிட்ட இருந்து இந்த பொண்ணுக்கு கால் வருது. இவன் எதுக்காக உனக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி இந்த போலீஸ் ஆஃபீஸர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபோனில் இருக்கிறது போலீஸ் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னோட லாயர் இல்லாமல் நான் அவங்க கிட்டலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஃபோனை கட் பண்ணி சிம் கார்டையே வெளியே எடுத்துடுறாருங்க. ஸோ இந்த ஃபியான்சி கிட்டே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஃபியான்சிக்கும் நம்ம ஹீரோனுக்கும் கல்யாணம் நிச்சயம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நிறையா பேசுகிறாங்க, பழகுறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அப்பப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியான்சி ஹீரோயினை அடிக்கடி ஹர்ட் பண்ணுவார் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஹீரோனோட வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடக்குதுங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை குடும்பத்தினர்களே ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஹீரோனுடைய ஃபியான்சியை ஹீரோனுடைய அப்பா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்படி தான் வந்து என்னுடைய பொண்ணு சின்ன வயசில் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவா, அங்கே பசியோடு இருக்கக்கூடிய எல்லா நாய்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்ல, உங்கள் பையனை நீங்களே நாயின்னு சொல்லலாமா அப்படிங்கும்போது, அப்படி இல்லை சொன்னால் என்ன அவன் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுடைய தம்பியும் ஒரு மாதிரி நெகட்டிவாக தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு.
அதாவது இவங்க ஒரு பணக்கார குடும்பம், ஆனால் பாசமே இல்லாத ஒரு குடும்பமாக தாங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோனுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டரில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ரவுடி பயலாக வர வேண்டியது மாற ஆக்டராக வந்துட்டாரு. நான் சும்மா சொல்லணும்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய அப்பா நிறையா சம்பாதிக்கிறாரு, 10 லட்ச ரூபாய் கிட்ட டொனேஷனே கொடுப்பாரு. ஆனால் என்னுடைய பிஸ்னஸுக்காக ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்களேன்ப்பா அப்படின்னு நான் போய் நின்னுன்னு வையேன், 10 பைசா தரமாட்டாரு. அப்படி தான் எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனோட சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லோருக்கிட்டையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. பட் பெருசாக எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. இந்நேரம் நம்ம ஹீரோயின் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட் பாடி கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே ஹீரோயினுடைய டெட் பாடி கிடைக்கல. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஹீரோயின் இறந்து போயிருக்க மாட்டாங்க, எங்காவது தலைமறைவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனுடைய ஃபியான்சி கிட்ட பேச பேச அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு சிம் கார்டெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போயிட்டான் இல்லையா. ஸோ அவன் மேலே போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் எழுது. அதனால அவன் எங்கே இருக்கான் அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. அவன் பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ளே தான் இருக்கிறான், ஆனால் எங்கே இருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு இப்போ தெரியல. ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா போய் தேடி தேடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சிசிடிவி கேமராவில் ஹீரோயின் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அது ஹீரோயின் தான் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லோருமே சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாங்க, அது ஹீரோயினே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் சொல்லிடுறாங்க. ஸ்டில் நம்ம ஹீரோயின் ஒரு கோஸ்டாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களா அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே தெரியல. லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட் மட்டும்தான் இன்டர்நெட்டில் இருக்குது. போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு காணாமல் போனவளாக தான் இருந்துகிட்டு இருக்கா, போலீஸ்காரங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு. இதனால நிறைய பேர் ரீட்வீட் பண்ணி இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. போலீஸ்காரங்க வேலை பார்க்கலன்னா இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கலாம், அவங்களே தூங்காமல் சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போதாத குறைக்கு இந்த மாதிரி இன்டர்நெட்டில் இந்த ஒரு பிரச்சனையை வைரல் ஆக்கி விட்டு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ்க்கு பயங்கர ப்ரெஷர். உடனே வந்து சத்தம் போடுறாங்க, ஆவுனா விமன் கார்டு எடுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது விமன் கார்டு இல்லை ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெமினிசம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோனுடைய ஃப்ரெண்டை திட்டி விட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு லேடி போலீஸ் தான். பட் பேனிக்ல என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அப்பா பேரையும் ஃபியான்சியோட பேரையும் அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதனால அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு லாயரை மீட் பண்ணுறாரு. அந்த லாயர் ஒரு சில கேள்விகளெல்லாம் கேட்குறாரு. பொண்ணு மேலே உங்களுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு கேட்க, அது எப்படிங்க இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்க, கோர்ட்டில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணை இது வரைக்கும் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவளுடைய நல்லதுக்காக நான் அடிச்சிருக்கேன், திட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பதிலாம் வச்சு ஜென்ரலாக பார்க்கும்போது உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த வழக்கு உங்களுக்கு எதிராக தான் மாறும், கிரிட்டிக்கலான கேஸாக தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி லாயரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அங்கே கட் பண்ணால் லைப்ரரியில் சீக்கிரட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஃபியான்சி ஹீரோனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி, அவள் எதுக்காக தேவையில்லாமல் வந்து என்னுடைய பேரை எழுதி வச்சா, அவளுக்கு நான் நல்லவனாக தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கிட்டே ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ தான் தெரிய வருது ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்கும் ஹீரோனுடைய ஃபியான்சிக்கும் லிங்க் இருக்குது அப்படின்ட்டு. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய தம்பி வந்து, மச்சான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த பார்த்துட்டாருங்க. அக்காவை காணோம் இல்லையா, அது விஷயமா தான் வந்து உன் அக்காவோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு, உனக்கு என் மேலே மரியாதை இருக்கு இல்லையா, அந்த மரியாதையை நீ கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு அக்கா திரும்ப வந்ததுக்கப்புறம் உனக்கும் எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய தம்பிகாரனும் ஃபியான்சியை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஹீரோன் டீ போட்டு கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த டீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸோட அடிச்சு உடச்சி ஹீரோனை அவ்வளோ திட்டி காயப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஃபியான்சி பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் டைம் இருந்து கரெக்டாக டீ போடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறாரு. ஸோ குடும்பத்தில் இருக்கிற யாருமே ஹீரோயின் மேலே பாசமாகவே இல்லை அப்படின்றது தெரிய வருதுங்க. ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா நீ எங்கே போய் தலைமறைவான அப்படின்னு சொல்லி ஹீரோனுடைய அப்பா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நான் எங்கேயும் தலைமறைவாகல, அவள் என் பேரை எழுதி வச்சிருக்கா, நான் உங்களை விட ஒன்றும் மோசமானவன் கிடையாது, அவள் டீயில் சுகர் போடல அப்படின்றதுக்காக அந்த டீ டம்ளரை ஒட்டச்சு அவளை அந்த திட்டினீங்க, நான் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ஃபியான்சி வந்து ஹீரோனுடைய அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டாலும் வாக்குமூலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாவும் ஃபியான்சியும் தான் பிரைம் சஸ்பெக்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் இருக்கக்கூடிய குரூப் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டம் மாதிரி உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா ஒரு சினிமா ஷூட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு ரிவர் கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்குள்ள விழுந்தவர் ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வராரு. பார்த்தா எல்லாமே ஹீரோனுடைய ஐடி கார்டாக இருந்துகிட்டு இருக்கு. ஐ கான்ட் வெயிட், இட்ஸ் டூ லேட் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஹீரோயின்
கண்டிப்பாக தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உடனடியாக மற்ற பொருள் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவரில் தேடுறாங்க. ஒரு சில ஹீரோனுடைய பொருட்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. உடனடியாக பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஃபியான்சியை தூக்கிட்டு வந்து மிரட்டி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபியான்சி நல்லவன் அப்படின்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பார்த்தீங்கன்னா சில எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபியான்சி ஆரம்பத்தில் ஹீரோயின் கிட்ட நல்லவ மாதிரி பேசி பழகி அதுக்கப்புறம் ஹீரோனை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணியிருக்கான், டார்ச்சர் பண்ணியிருக்கான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைலை ட்ராக் பண்ணதன் மூலமாக சாட் எவிடன்ஸாக வந்து கிடச்சிருக்குதுங்க. இதெல்லாம் எடுத்து காட்ட இந்த ஃபியான்சிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. ஸோ ஃபியான்சி வந்து ஒரு அப்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கான். வெளியே தான் வாட்ட சாட்டமாக இருந்திருக்கான். அங்கே கட் பண்ணா ஹீரோனுடைய அம்மாவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்னு இந்த போலீஸ் ஆஃபீஸர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோன் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோனுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு போனது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருந்திருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அம்மா போலீஸ்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லைங்க. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா போலீஸ்காரங்களோட இன்வெஸ்டிகேஷனில் எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கும். நீ எல்லாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதே சமயம் ஹீரோனுடைய ஃபியான்சியை இந்த போலீஸ்காரங்க பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபியான்சியோட லாயர் வந்து இதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்க முடியாது, ஸோ நம்ம வந்து கோர்ட் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி இந்த ஃபியான்சியை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஹீரோனுடைய அப்பா லாயரும் இப்போது இந்த ஃபியான்சியோட லாயரும் எல்லாம் ஒன்று கூடி இவங்க 2 பேர்த்து எப்படி தப்பிக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே ஃபியான்சியும் சரி ஹீரோனுடைய அப்பாவும் சரி நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கு மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க 2 பேர் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஹீரோயினை. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த டேம் கிட்ட போய் நின்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேம்லேருந்து வர தண்ணியில் தான் ஹீரோனுடைய பொருட்கள் எல்லாமே கிடச்சிது. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவள் அங்கேயே வந்து அதை பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து கீழே குதிச்சு சாவணும் அப்படின்னு அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கிலையும் யோசனை பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் வேணும்னே தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தானே அந்த வீடியோ அப்லோட் பண்ணி விட்டது. அவங்கள விசாரிக்கலான்னு போனால் அவங்க பியூட்டி பார்லரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு காணோம் அப்படின்ற எந்த வேதனையுமே இல்லாமல் பியூட்டி பார்லரில் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் பெருசாக எந்த லீடும் கிடைக்கலங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டேம் கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுடைய செருப்பு கிடைக்குது. அந்த செருப்பை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து ஆய்வு செய்யும் போது தான் அதில் வந்து பிளட் ஸ்டெயின் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இம்பாக்ட் பெருசாக இருந்திருக்கு. அவங்க கண்டிப்பாக இறந்து போயிருப்பாங்க அப்படின்றதையும் உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் டெட் பாடி தான் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே. இப்போ இந்த ஃபியான்சி இருக்கிறார் இல்லையா, இவர் ஹீரோனுடைய அப்பா மேலே வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா காரோட பூட் ஸ்பேஸில் கத்தி இருக்கிறதையெல்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒருவேளை இவங்க பொண்ணை இவங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுறாரு. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்பில் ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஹீரோயின் வந்து இதெல்லாம் வேண்டாம், வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கலாம் திட்டியிருக்காங்க. பட் இவர் வந்து நான் தானே உன்னை கட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை கொடுத்து ஒன்றா இருந்திருக்கிறாரு. அதை வீடியோவும் எடுத்து வச்சுருந்துருக்கிறாருங்க. இப்போ டிவி சேனல் பார்த்தீங்கன்னா ஃபியான்சியை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. நான் வந்து அவளை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணேன், அவள் செத்து போயிட்டான்னு யார் சொன்னா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு தான் இருப்பா, அவள் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவா, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது ஹீரோனுடைய தம்பி அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வந்து காரை ஒட்டச்சு பெரிய பிரச்சனை பண்ணி நம்ம ஹீரோனுடைய ஃபியான்சி அடிக்கிறதுக்காக துரத்திட்டு போயிட்டு இருக்கான். போகிற வழியில் அவங்க 2 பேர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஃபியான்சியோட வக்கீல் வந்து நம்ம தம்பியோட ஃப்ரெண்டை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகுது. வழக்கம் போல் ஹீரோனுடைய அப்பா ட்ராமாக்காக வேஷம் போட்டுட்டு ஸ்டேஜ் முன்னாடி போகும்போது நம்ம ஹீரோனுடைய அம்மா சொல்கிறாங்க, குடும்பத்தை ஒழுங்காக ரன் பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி. அதாவது இவங்க குடும்பம் ஹீரோன் கிட்ட பாசமாக இருந்திருந்தாங்கன்னா ஹீரோன் இந்த மாதிரி எந்த ஒரு முடிவுமே எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. கரெக்டாக அதைத்தான் வந்து மீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்க கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து தேடி இருக்காங்க. பட் ஹீரோன் எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்கன்னு எந்த ஒரு தகவலுமே தெரியல. இந்த பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோன் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் டெட் பாடி கிடைக்கல. அண்ட் குடும்பத்தினர்கிட்டையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, உங்கள் பொண்ணை எங்களால் கண்டுபிடிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பயங்கரமான லீடு கிடைக்குதுங்க. இது வரைக்கும் ஹீரோனுடைய சோஷியல் மீடியா போஸ்ட்டை மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோடைய சோஷியல் மீடியா பக்கத்தை பார்க்கும்போது அதில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருந்த போஸ்டோடைய டெக்ஸ்ட் ஃபார்மட்டும் கடைசியாக என்னுடைய சாவுக்கு காரணம் என்னுடைய அப்பாவும் ஃபியான்சியும் அப்படின்னு டெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸ் ஃபார்மட்டும் ஒரே மாதிரி இருக்குங்க. தெளிவாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸ் முடியும் போது 3 டாட் வைக்கிறது வந்து ஸ்கூல்
சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ஒரு ஃபார்மெட்டாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி தான் வந்து கடைசியாக ஹீரோனுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மரண வாக்குமூலத்திலையும் அந்த சென்டென்ஸ் முடியும் போது 3 டாட் இருக்குது. ஸ்கூலோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹீரோயின் வந்து ஹேண்டில் பண்ணலை. அப்போது ஸ்கூலோடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஹீரோனுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி இந்த மரண வாக்குமூலத்தை போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கொஞ்சம் அதட்டி விசாரணை பண்ணுனா அவங்க எல்லா உண்மையும் புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் சாவணும் அப்படின்ற எண்ணத்திலேயே இல்லைங்க. அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் கிட்டே இந்த மாதிரி என்னோட அப்பா என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாரு, ஃபியான்சி என்னை சேர்த்துக்க மாட்டேன்றாரு, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் குழந்தைங்களுக்கு நல்ல ஆசிரியராக தானே இருந்திருக்கேன், திரும்ப எனக்கு வேலை கொடுத்துருங்க, நான் பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நிம்மதியாக தங்கி கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்துருக்காங்க. ஆனால் ஸ்கூலோடைய கௌரவம் தான் முக்கியம், ரெப்புடேஷன் தான் முக்கியம், அதை தாண்டி வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு இந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஹீரோனை திட்டி அந்த இடத்துலேருந்து அமுச்சு வச்சுட்டாங்க. மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஹீரோயின் அந்த மாடியிலிருந்து அப்படியே கீழே குதிச்சு இறந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் ஸ்கூலோடைய மானம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபலும் மிலன் அப்படின்ற ஸ்டாஃபும் சேர்ந்து இந்த பொண்ணோடைய டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு டெட் பாடி ஒரு இடத்துலையும் இந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட பொருட்களையும் வேறு வேறு இடத்துல போட்டு போலீஸ்காரங்களை பயங்கரமாக சுத்த விட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோனுடைய மொபைலை இருந்து போஸ்ட்டை போட்டு விட்டது இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் தான். போலீஸ்காரங்க கையும் களவுமா இந்த பிரின்சிபலையும் மிலன் அப்படின்ற அந்த ஸ்டாஃபையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தண்டனை வழங்குறாங்க. எதன் பேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸை அழிச்சதற்காகவும் ஒரு விஷயத்தை போலீஸ்காரங்க கிட்ட சொல்லாமல் மறைச்சதற்காகவும். ஸோ இந்த இதுக்கு கீழே வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் உண்மையிலேயே ஹீரோயின் வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்துருக்காங்கங்க. அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க, என்னோட அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே நான் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறேன், அதை தாண்டியும் என்னோட ஃபியான்சியை லவ் பண்ணுறேன், உங்களை எல்லாருமே வந்து நான் லவ் பண்ணுவேன், எங்கே இருந்தாலும் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. மொத்த பேரும் ஹீரோயினை வெறுத்திருந்திருக்காங்க, அநியாயத்துக்கு வெறுத்திருந்திருக்காங்க. யாருமே ஹீரோயின்ட்ட அன்பு காட்டவே இல்லை. அப்படி இருந்தும் நீங்கள் எல்லோருமே என் மனசில் தான் இருக்கீங்க, உங்கள் மேலே நான் அளவு கடந்த அன்பை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே பாவம் இல்லை, ரொம்ப இன்னசென்ட்டுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.